சமீபத்துல ஊட்டியில ஒரு பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக போயிருந்தோம். அங்க பேரண்ட் ஆஃப் த இயர்னு ஒரு அம்மாவை கூப்பிட்டு பரிசு கொடுத்திருந்தாங்க. பேரண்ட் ஆஃப் த இயர்னு எல்லா ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் கொடுப்பாங்க, என்னப்பா பேரண்ட் ஆஃப் த இயர்னு ஒரு பெற்றோரை கூப்பிட்டு பாராட்டுறாங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அந்த ஸ்கூல்ல பஸ்ல போகும்போது ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவி, அப்பதான் அந்த மாணவி ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்க, டிரெஸ் ஸ்டெயின் ஆயிடுச்சு. ஒரு 12வது படிக்கிற பையன் என்ன தெரியுமாங்க பண்ணிருக்கான், தான் சொட்டரை கலட்டி அந்த தங்கைட்ட கொடுத்துருக்கான், நீ இதை மாட்டிக்கமா அப்படின்னு. அந்த குழந்தை கேட்டிருக்கா, எதுக்குன்னு அப்படின்னு. நீ கட்டிக்கமா, நான் சொல்றேன், இந்த சொட்டரை இப்படி இடுப்புல கட்டிக்கோ, நான் சொல்றேன், நான் உங்க அம்மாவை பார்த்தது இல்ல, ஆனா இந்த சொட்டரை போய் உங்க அம்மா கிட்ட கூட எதுக்குன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த அம்மா மறுநாள் அந்த சொட்டரை எடுத்துட்டு வந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அந்த பிரின்சிபாலை பார்த்துட்டு கேக்குறாங்க, இந்த பையனை வளர்த்த தாய் யாருன்னு நான் பார்க்கணுங்க, அப்படி வளர்த்திருக்காங்க இந்த பிள்ளைய, நான் அவங்க அம்மாவை போய் பார்க்கணுங்கன்னு கேட்டு அவங்க அம்மாவை நேர்ல போய் பார்த்துட்டு சொன்னாங்களா, உங்க பிள்ளைய நீங்க ஒழுக்கமான பிள்ளையா, ஒரு தலைவனாக, ஒரு ஆண்மகனாக வளர்த்திருக்கீங்க, உங்களுடைய திருப்பாதங்களுக்கு நன்றின்னு அந்த அம்மாவை வணங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த தாய்க்கு தான் பேரண்ட் ஆஃப் த இயர்னு அன்னைக்கு அவார்டு கொடுத்தாங்க. நம் குழந்தை மதிப்பெண் வாங்குகிறானா என்பதை விட மதிப்பு மிக்க மனிதனாக, சக மனிதர்களை மதிக்கக்கூடிய மனிதனாக வளருகிறானா என்று சிந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் சிறந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடியவர்கள். Download ShareChat.